ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் குமார சம்பவம் படத்தோட ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படத்தோட கதாநாயகனோட வீட்டில் ஒரு வயசான பெரியவர் குடியிருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த பெரியவர் செத்து போயிடுறாரு. இது சாதாரணமான சாவா இல்லை மர்மமான சாவா அப்படின்ற விசாரணைக்கு போலீஸ் ஈடுபடுறாங்க. இதில் முதல் கட்ட விசாரணையிலே படத்தோட கதாநாயகன் சம்மந்தப்படுறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படம் ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக பாலாஜி வேணுகோபாலோட டைரக்ஷனில் ஒரு படம் வருதுன்னா அது கண்டிப்பாக காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு மைண்ட் செட்டை பிட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்தை காமெடி த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த சாவுக்கு காரணம் யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத சொல்கிறதுக்கு இவங்க 2 மணி நேரம் எடுத்துகிட்டு இருக்காங்க. படம் ஃபுல்லாகவே காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சியாக பேசி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப சூப்பராக போகுது. செகண்ட் ஹாஃபில் ரசிக்கும்படியாக ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் காமெடி அல்டிமேட் லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பாண்டியன் ஸ்டோர்லேருந்து வந்த ஆக்டர்ஸும் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்காக அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கச்சிதமாக படத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக நடித்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி படத்தில் சாங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் ஒரு மெலோடி சாங் இருக்குது. கண்டிப்பாக அந்த சாங் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எதுக்காகனா பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த பாடல். ஸோ இதை தவிர்த்து இந்த படத்தில் எதுவும் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படத்தில் பிரச்சனையும் இருக்குது. படத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பிரச்சனை இருக்குது இந்த படத்தில். ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நான் சொன்ன மாதிரி இந்த சாவில் என்ன பிரச்சனை இருக்குது, மர்மமான முறையில் யார் சம்மந்தப்பட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆனால் அதை கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க. அந்த கிளைமேக்ஸில் அந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது, இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தீங்களாடா அப்படின்ற கேள்வி தான் மைண்டில் வருது. ஸோ அதை தவிர்த்து இந்த படத்தோட சினிமட்டோகிராஃபி செகண்ட் மைனஸ்ன்னு சொல்லுவேன். இந்த படம் பிக் ஸ்க்ரீனுக்கான படமே கிடையாது அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியனும் என்னோடய தாட்டும். எதுக்காகனா இந்த படத்தை அந்த அளவுக்கு கண்ட்ராவியாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கவே முடியல. நான் இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன மைண்ட் செட்டு தோணுச்சுன்னா, இது ஏதோ ஒரு சீரியல் ட்ராமா படத்துக்கு இருக்கோம் நாம அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இந்த படத்தவே பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் காமெடி படம் அப்படின்றதுனால, காமெடி படம்னாக அதில் ஸ்டோரியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இஷ்டத்துக்கும் என்னன்னாலும் காமெடி பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதில் காமெடி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அந்த வகையில் எடுத்துக்கினாக்கா இவங்க இந்த சாவில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஒரு பெரியவர் செத்துடுறாரு, அதை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சி அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன விஷயத்த 2.5 மணி நேரமாக படம் எடுத்து ஒரே இடத்துல சுற்றி 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. படத்தில் டைலாக் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வசனங்களாக பேசி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப சலிப்புத்தன்மை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இதை தவிர்த்து இந்த படத்தை ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு ஆவரேஜான படம் தான். முக்கியமாக இந்த படத்தில் காமெடி ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படம் பிக் ஸ்க்ரீனுக்கு இல்லை அப்படின்றது உண்மையாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். சினிமட்டோகிராஃபி ஒர்க் இன்னுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே நல்ல ஒரு படமாக பேசப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்தில் பாலாஜி வேணுகோபால் இந்த படத்தோட டைரக்டர். ஆனாலும் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அதுவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ இந்த குமார சம்பவம் படத்தோட கதை ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்மளால் பிக் ஸ்க்ரீனில் இந்த படத்தை பார்த்து ரசிக்க முடியல அப்படின்றது தான் உண்மை. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக ஒன் டைம் இந்த படத்தை பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.